மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டத்தில் மிதப்பு புள்ளியங்கள். சரியா, மிதப்பு புள்ளியங்கள். சரியா, அதாவது மிதப்பு புள்ளி மாற்றம். மிதப்பு புள்ளி மாற்றம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு படிச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக மிதப்பு புள்ளி மாற்றம் டெசிமல் நம்பர், நார்மல் என்ன சொல்லுவோம், ஃப்ராக்ஷன் நம்பர் சொல்லுவோம். அதாவது பாயிண்ட் வச்சு நம்பர் என்ன சொல்லுவோம், மிதப்பு புள்ளி எண்கள் சொல்லுவோம். சரியா, இப்போ இதில் ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன பார்த்துக்கிறதுக்கு முன்னாடினா டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன், டெசிமல் டு ஆக்டல் அண்ட் டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல். சரி, இந்த மெத்தடுக்கு என்ன பண்ணுவோம், டெசிமல் இருந்து நம்ம இந்த நம்பருக்கு மாத்திரம் என்ன பண்ணுவோம், எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஒரு பைனரி நம்பராக இருக்கட்டும், ஒரு டெசிமல் நம்பராக இருக்கட்டும், சரிங்களா, ஒரு ஆக்டல் நம்பர், ஒரு ஹெக்ஸாடெசிமல், இந்த நம்பர்லாம் எப்படி நம்ம இந்த டெசிமலுக்கு மாற்றோம்னு பார்த்தீங்கன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்னா பவர் மெத்தட். சரிங்களா, அதாவது பவர் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு டெசிமல் நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா பவர் மெத்தட். அதே ஒரு டெசிமல் நம்பர் டெசிமல் டு பைனரி, டெசிமல் டு ஆக்டல், டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல், இதுக்கெல்லாம் என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னா எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். சரியா, இப்போ அதுலேயுமே டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். சரி, டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன், டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். இப்போ டெசிமல் நமக்கு எல்லாமே தெரியும். டெசிமல்ல மொத்தம் 10 டிஜிட்ஸ் இருக்கும், 0 to 9 வரைக்கும் 10 டிஜிட் இருக்கும். ஸோ 10 to பைனரி என்ன, ரெண்டு வேல்யூ தான், ஒன்று ஜீரோஸ் ஆர் ஒன்ஸ், எய்தர் 0 ஆர் 1 இருக்கும். ஸோ 2 நம்பர்ஸ். அப்போ ஒரு டெசிமல்ல இருந்து ஒரு பைனரிக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்றோம்னா என்ன மெத்தட், எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்றோம். சரிங்களா, இந்த எல்சிஎம் மெத்தட்லயுமே நம்ம நார்மலாக பாசிட்டிவ் நம்பருக்கு மட்டும்தான் எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நெகட்டிவ் நம்பர் ஒரு ப்ராப்ளத்தில் இருந்தால் அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுவோம்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் மெத்தட். சரிங்களா, எல்சிஎம் மெத்தடில் நெகட்டிவ் நம்பர், அதாவது ஃப்ராக்ஷன் வச்ச நம்பர், அதாவது மிதப்பு புள்ளி எண்கள் தமிழில் சொல்லுவாங்க. சரி, அந்த நம்பரை நம்ம மாற்றுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் மெத்தட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 24.5. சரியா, 24.5. சரி, 24ங்கிறது என்னது, ஒன் ஆஃப் த டெசிமல் நம்பர் சொல்லியிருக்காங்க. 24.5 என்ன பண்ணி சொல்லிக்கிறாங்க, கொஸ்டின் மார்க் டெசிமல் நம்பர். 24.5ங்கிறது ஒரு டெசிமல் நம்பர் சொல்லிக்கிறாங்க. இந்த டெசிமல் நம்பரை ஒரு பைனரி நம்பருக்கு மாற்றணும். சரியா, இப்போ அதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுல வந்து இந்த 24ங்கிறது என்ன இருக்குது, பாயிண்ட்டுக்கு முன்னால இருக்குது. ஸோ இது பாசிட்டிவ் நம்பர். பாசிட்டிவ் நம்பரை என்ன பண்ணலாம், நம்ம அது ஆக்சுவலாக எடுக்கிற மாதிரி எல்சிஎம் எடுத்துடலாம். சரிங்களா, 0.5 நெகட்டிவ்ல வந்துடும். நெகட்டிவ்க்கு வந்து என்ன, இது நெகட்டிவ் நம்பர். இந்த நெகட்டிவ் நம்பருக்கு என்ன பண்ணா மல்டிப்ளிகேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ நான் 24. சரியா, 24 டெசிமல் நம்பர். இந்த டெசிமல் எதுக்கு மாற்ற போறோம், பைனரிக்கு எடுக்கிறாங்க. ஸோ பைனரி நம்ம மாற்றும் போது 2 ஆல எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா, 2 ஆல எல்சிஎம் எடுக்கும்போது 24 எத்தனை டைம்ஸ் 12 2 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 டைம்ஸ் இருக்கு. ஸோ 12 2s are 24 which remain 0. சரியா, next 6 2s are 12. சரியா, 6 2s are 12 which remain என்ன இருக்குது 0. next பார்க்கும்போது 6ல எத்தனை டைம்ஸ் 2 இருக்கும் பார்க்கும்போது 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ 3 2s are 6 which remain 0. சரியா, next 3ல எத்தனை டைம்ஸ் 2 பார்க்கும்போது 1 டைம்ஸ் 2 இருக்கு. ஸோ 1 2s are 2 which remain என்ன இருக்குது 1 இருக்குது. ஏன்னா 1 2s are 2 தான், இங்க 3 இருக்குது. ஸோ remain 1 என்ன பண்றோம், 1 போடுறோம். இப்போ நம்ம எழுதும்போது என்ன பண்ணுவோம், கீழ இருந்து மேல எழுதுவோம். சரிங்களா, கீழ இருந்து மேல போட 24 is equal to 11000. சரிங்களா, 24 ட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா 1100. கீழ இருந்து மேல எல்சிஎம் எடுக்கும்போது ரிமைண்டர் வேல்யூஸ் என்ன பண்ணும், கீழ இருந்து மேல எழுதும்போது 11000 கிடைக்கும் நமக்கு ஆன்சர். இது என்னது, பைனரி நம்பர். சரிங்களா, எதுக்கான பைனரி நம்பர், 24 ஈக்குவல் 11000. சரிங்க, அது வித்தின் பிராக்கெட் போட்டு பேஸ் வேல்யூ 2 எழுதாத என்ன வரும், அது வந்து ஒரு பைனரி நம்பர் சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் 0.5 இருக்கு. சரிங்களா, 0.5க்கு என்ன பண்ணணும்னா நம்ம எல்சிஎம் எடுக்க கூடாது. அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணேன், மல்டிப்ளிகேஷன் மெத்தட். ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா 24 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா, 24 கண்டுபிடிக்கும் போது இந்த டேர்ம் போல என்ன ஆகும், 0 நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ 0.5 இருக்கு. சரிங்களா, 0.5 எண்ட் போட்டு மல்டிப்ளிகேஷன் மெத்தட் நம்ம நார்மலா எப்பவும் போல மல்டிப்ளிகேஷன் எண்ட் சிம்பிள் போட்டுட்டு இப்போ எந்த நம்பரை கன்வர்ட் பண்றோமோ அந்த நம்பரால மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். சரியா,
0.5 எந்த நம்பருக்கு கன்வர்ட் பண்றோம் பைனரி நம்பருக்கு சோ 2 ஆல மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க அப்ப 0.5 into 2 is equal to என்ன வரும்னா சரியா 0.5 into 2 வரும்போது 1.0 வரும் சரிங்களா 1.0 இந்த 1.0 ல இந்த என்ன ஃபர்ஸ்ட் இன்டிஜர் பார்ட்ட மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் இன்டிஜர் பார்ட் எடுக்கும்போது எனக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா 1 மட்டும் எடுத்துக்கும்போது என்ன 1 வெளிய எடுத்துறோம் சரிங்களா 1 எடுக்கிறோம் நெக்ஸ்ட் இந்த 1 வெளிய கொண்டு வரும்போது இந்த 1 ல 1 வந்து என்ன 0 ஆகும் சோ 0.0 into 2 சரிங்களா நம்ம 0 ஓட எதை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 0 தான் கிடைக்கும் சோ 0.0 அப்போ நமக்கு இத எடுக்கும்போது என்ன கிடைக்கும் 0 சரிங்களா அப்போ 5 ஓட என்னது 5 இந்த டெசிமல் அதாவது ஃபிராக்ஷனல் டெசிமல் மிதப்பு புள்ளி எண்ணுக்கு ஈக்குவலான பைனரி நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 சரிங்களா எப்படி ஒரு எல்சிஎம்ல நம்ம கீழ இருந்து மேல எழுதுவோமோ சரியா பாட்டம் டு டாப் ரைட் எழுதுவோமோ அது மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல அப்படியே ஆப்போசிட் வரும்போது என்ன வரும் மேல டாப்ல இருந்து பாட்டம் எழுதணும் சரிங்களா அப்ப நம்ம எழுதும்போது என்ன பண்ணுவோம் 24.5 24.5 என்ன நம்பர் டெசிமல் நம்பர் சோ 10 equal to 24 க்கு ஈக்குவலன்ட் பைனரி நம்பர் என்ன சொல்றாங்கன்னா 1100 சரியா 11000 நெக்ஸ்ட் என்ன இருக்குது நமக்கு 0.5 இருக்கு சோ பாயிண்ட் வச்சிட்டு 5 க்கு ஈக்குவலன்டான நம்பர் என்னது 10 சரிங்களா சோ 10 போட்டுட்டு எந்த நம்பரை கன்வர்ட் பண்ணிக்கிறோம் பைனரி நம்பருக்கு சரியா அப்ப பைனரியோட அடிமான பேஸ் வேல்யூ என்னது 2 சரிங்களா அப்போ சோ 2 போடலாம் சரியா இதுதான் என்னது மிதப்பு புள்ளி பதின்ம நிலை எண்ணை இரு நிலை எண்ணாக மாற்றுதல் அதாவது கன்வர்ட் டு தி ஃபிராக்ஷனல் டெசிமல் நம்பர் டு பைனரி நம்பர் ஓகேவா சரி இது ரெண்டு காமன் தான் தமிழ் மீடியத்துக்கும் சரி இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சரி ரெண்டுக்கும் காமன் சிலபஸ் தான் சரிங்களா தமிழ் என்ன சொல்லிருப்பாங்கன்னா மிதப்பு புள்ளி பதின்ம நிலை எண்ணை இரு நிலை எண்ணாக மாற்றுதல் சொல்லிருப்பாங்க இங்கிலீஷ் என்ன சொல்லிருப்பாங்கன்னா கன்வர்ட் ஃபிராக்ஷனல் டெசிமல் நம்பர் டு பைனரி நம்பர் சொல்லிருப்பாங்க சரி இந்த மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நம்பருக்கு நம்ம நார்மலா எல்சிஎம் எடுக்கிறோம் எந்த நம்பருக்கு கன்வர்ட் பண்றோமோ அந்த நம்பரால எல்சிஎம் எடுக்கிறோம் நெக்ஸ்ட் பாயிண்ட் அதாவது நெகட்டிவ் நம்பர் சரிங்களா ஃபிராக்ஷன் நம்பருக்கு என்ன பண்றோம்னா மல்டிப்ளிகேஷன் சரிங்களா மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த 5 மட்டும் மல்டிப்ளை பண்ண முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடி 24 கொடுத்துக்கறாங்க நம்ம 24 வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துட்டோம் சோ இந்த 24 பார்ட் ஃபுல்லா நமக்கு என்ன ஒரு 0வா மாறும் சரிங்களா சோ 0.5 இது எந்த நம்பருக்கு கன்வர்ட் பண்றோம் பைனரி நம்பருக்கு சோ 0.5 into 2 is equal to 1.0 வரும் சோ 1 நான் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் 1 நான் வெளிய எடுக்கும்போது அது எனக்கு அந்த இன்டிஜர் பார்ட் 0 ஆகும் சோ 0.0 into 2 is equal to 0 ஏனா 0 ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 0 தான் கிடைக்கும் சரிங்களா இதான் என்னது ஃபிராக்ஷனல் டெசிமல் நம்பர் டு பைனரி நம்பர் சரிங்களா கன்வர்ட் பண்றதுக்கு மெத்தட் நெக்ஸ்ட் செகண்ட் மெத்தட் fractional binary to decimal சரியா அதாவது மிதப்பு புள்ளி இருநிலை எண்ணை பதின்ம நிலை எண்ணாக மாற்றுதல் ஃபர்ஸ்ட் எப்படி மிதப்பு புள்ளி பதின்ம நிலை எண்ணை இருநிலை எண்ணாக மாற்றுதல் பார்த்தோமோ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் என்னது fraction binary to decimal சரியா அதாவது மிதப்பு புள்ளி இருநிலை எண்களை பதின்ம நிலை எண்ணாக மாற்றுதல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிறாங்க நம்ம பைனரினா என்ன சொல்லிருக்கேன் zeros one combination சரியா zeros and one combination பேஸ் பண்ணி தான் வரும் சரிங்களா அப்போ சோ 1 0 சரியா 1 0 1 சரிங்களா இது பாசிட்டிவ் நம்பர் 1 0 1 பாசிட்டிவ் நம்பர் நெக்ஸ்ட் ஒரு டாட் வச்சா இந்த டாட்டுக்கு ஆஃப்டர் உள்ள நம்பர்ஸ் என்ன வரும் டெசிமல்ல ஃபிராக்ஷனல் நம்பர் வரும் சரியா அத மிதப்பு புள்ளி எண்கள் சொல்லுவாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0 1 சொல்லிருக்கேன் சரியா 101.01 சொல்லிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும் இது என்ன நம்பர்ஸ் தானா within a bracket குள்ள சரியா எழுதணும் எழுதி பேஸ் வேல்யூ 2 போடணும் சரிங்களா பேஸ் வேல்யூ 2 போட்டா இது என்ன நம்பர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்னா இது ஒன் ஆஃப் தி பைனரி நம்பர் சரிங்களா அடிமானம் 2 சொல்லிட்டான இரு நிலை எண்கள் இரண்டு நிலை எண்களை கொண்டு உள்ள நம்பர்ஸ் என்ன சொல்லுவோம் இரு நிலை எண்கள் சொல்லுவோம் ஏன்னா இதல பாத்தீங்கன்னா 0s 1 0s 1 காம்பினேஷனா இருக்கும் சோ 101.01 சரிங்களா அப்ப இது என்னது 2 போடும்போது எனக்கு என்ன வரும் இரு நிலை எண்கள் சொல்லி நாம சொல்றோம் இப்போ இது எதுக்கு மாத்தணும் பாத்தீங்கன்னா டெசிமலுக்கு மாத்தி சொல்லிருக்காங்க ஹெட்டிங் கொடுத்துறாங்க ஃபிராக்ஷனல் பைனரி டு டெசிமல் அதாவது
மிதப்பு புள்ளி இருநிலை எண்ணை பதிவு நிலை எண்ணாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க தமிழ்ல. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், பாசிட்டிவ் நம்பருக்கு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி வந்து ஆக்சுவலா நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல நம்ம பார்த்தோம், ப்ரீவியஸ் கிளாஸ்ல எப்படி ஒரு பைனரி டு டெசிமல் மாத்தணுமோ அதே மெத்தட் தான். சரியா? வேற ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? எப்படி நம்ம ஒரு மெத்தட்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அதுக்கு கொடுக்கப்பட்ட கிவன் நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும், பவர் வழி எழுதணும், அதாவது பிளேஸ் வழி எழுதணும். சரிங்களா? அப்போ பிளேஸ் வழி பார்க்கும்போது இந்த 1க்கு பிளேஸ் வழி 0, இந்த 0ஓட பிளேஸ் வழி 1, நெக்ஸ்ட் இந்த 1ஓட பிளேஸ் வழி 2. சரிங்களா? அப்ப எழுதும்போது எனக்கு இந்த 1 0 1. சரிங்களா? 1 0 1. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்குது, 0 1 இருக்குது. சரியா? 0 1 பண்ணும்போது 0 1. சரியா? இப்போ இந்த 1ஓட பிளேஸ் வழி நம்ம பார்க்கும்போது 0 சொல்லுவோம். 1ஓட பிளேஸ் வழி 0, இந்த 0ஓட பிளேஸ் வழி 1. சரியா? 0ஓட பிளேஸ் வழி 1, இந்த 1ஓட பிளேஸ் வேல்யூ 2. சரியா? இது நான் ஆக்சுவலா வந்து நீங்க சின்ன கிளாஸா படிச்சதான். ஏன்னா எப்படி வந்து சின்ன கிளாஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், இட மதிப்பு படிச்சிருப்போம். சரிங்களா? இப்போ இந்த 0ஓட பிளேஸ் வழி பார்க்கும்போது -1 வரும், இந்த 1ஓட பிளேஸ் வழி பார்க்கும்போது -2 சொல்லுவோம். சரிங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 1ஓட பிளேஸ் வேல்யூ 0, இந்த 0ஓட பிளேஸ் வேல்யூ 1, இந்த 1ஓட பிளேஸ் வேல்யூ 2. சரிங்களா? இது ஃபுல்லா என்னது, பாசிட்டிவ் நம்பர். நெகட்டிவ் நம்பருக்கு 0 1 பண்ணும்போது 0க்கு முன்னாடி நெகட்டிவ் நம்பர் -1 -2 அந்த மாதிரி போயிடும். -1 -2 -3 -4 சொல்லி அப்படி போயிட்டு. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், given நம்பர் எடுத்துடுவோம். சரிங்களா? given நம்பரை எடுத்து எழுதணும். சரியா? அப்போ சோ 1 இருக்குது, 1 இன்டு என்ன நம்பர், அது பைனரி நம்பர். சரிங்களா? பைனரி நம்பரால சோ 2 போடுறோம். 1 இன்டு 2 பவர் வேல்யூ போடுறோம். சரிங்களா? 1 இன்டு 2 பவர், ஏன்னா இங்க பவர் வேல்யூ 2 தான் இருக்கு. சோ 1 இன்டு 2 பவர் 2, நெக்ஸ்ட் பிளஸ் போட்டுட்டு இங்க zeros இருக்கு. சோ 0 இன்டு 1 2 பவர் 1. சரியா? பிளஸ் நெக்ஸ்ட் அங்க இருக்குது 1 இருக்குது. சோ 1 இன்டு அதோட பிளேஸ் வேல்யூ என்னது 0. சரிங்களா? சோ 2 பவர் 0. சரியா? 2 பவர் 0 எழுதுறதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ரெண்டு நம்பர்ஸ் இருக்கு, zeros and 1. ஒரு சரியா, zeros 1க்கு என்ன பண்ணா, அங்க என்னது பாயிண்ட் இருக்கு. சோ நம்ம பிளஸ் பண்ண கூடாது, அடிஷன். சோ பாயிண்ட் வச்சிட்டு 0 இன்டு 2 பவர் -1. சரியா? ஏன்னா 0 வந்து என்னது given நம்பர், 2ங்கிறது கொடுக்கப்பட்ட டைப் ஆஃப் நம்பர். சரிங்களா? பைனரி நம்பர். -1ங்கிறது பிளேஸ் வேல்யூ. சரிங்களா? நெக்ஸ்ட் பிளஸ் போட்டுட்டு 1 இருக்கு. சோ 1 இன்டு 2 பவர் -2. ஓகேவா? அப்ப எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா? எழுதுறதுக்கு அப்புறம் 1 இன்டு 2 பவர் 2 னா 2 2s are 4. So 1 into 4 plus 0 into 2 power 1. 2 power 1 ஓட வேல்யூ என்ன வரும், 2. சரிங்களா? 2 power 1 2 plus 1 into 2 power 0. 2 power 0 power 0 வரும்போது அந்த வேல்யூ என்ன செய்யறோம், 1 செய்யறோம். So 1 into 1. நெக்ஸ்ட் அடுத்து பாயிண்ட் இருக்கு. சரிங்களா? பாயிண்ட் நெக்ஸ்ட் 0 into 2 power -1 நம்ம எழுதும்போது எனக்கு என்ன வரும்னா 1/2 வரும். சரிங்களா? 1/2 plus 1 into 2 power -2. 2 2 னா -2 ஓட பவர் 2 னா என்ன வரும், -4. அத 2 போடும்போது சாரி -2 ஓட வேல்யூ என்ன வரும் வரும்போது, ஏன்னா 2 பவர் -2 இருக்குது. சரிங்களா? சோ 1/4 வரும். சரியா? 1/4. இப்போ எழுதும்போது 1 into 4 is equal to 4. 1 into 4 is equal to 4. So 0 into 0 ஓட எந்த நம்பரை மட்டும் 0 தான் இருக்கு. So 0 plus 1 into 1 is equal to 1 point. இப்போ 1/2 வரும்போது எனக்கு 0 into 1/2 வரும்போது எனக்கு 0.5 கிடைக்கும். சரிங்களா? 0.5 கிடைக்கும். நெக்ஸ்ட் 1/4 வரும்போது 1 into 0.25 கிடைக்கும். சரியா? இப்போ பண்ணும்போது எனக்கு 4 plus 1. சரியா? 5 கட்டாம இது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாயிண்ட் வச்சுக்கிறேன். இப்போ 0.25 ஓட எனக்கு ஆட் பண்ணும்போது எனக்கு 0 தான் கிடைக்கும். சரிங்களா? இந்த டேர்ம்ல எனக்கு 0 தான் கிடைக்கும். பிளஸ் 1 into 0.25, அதாவது 0.25 பண்ணாம அதே வேல்யூ தான் 5 தான் வரும். இந்த 2 தான் வரும். இந்த 0 ஸோ 0.25. சரியா? இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இதை ஆட் பண்ணும்போது இது ப்ளஸ் போடும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ப்ளஸ் போடும்போது எனக்கு என்ன வரும், 5 plus 0.2 வரும்போது எனக்கு 5 0னா இதெல்லாம் போட்டுருவோம்.
ஆட் பண்ணும்போது இந்த 5 5 வந்துரும் சரியா 5 0 தான் சோ the point வரும் 5 2 5 இது என்னது இதுதான் டெசிமல் நம்பர் சோ பேஸ்வலி 10 போடுறோம் இதுதான் அங்க என்னது ஒரு ஃபிராக்ஷனல் பைனரி டு டெசிமல் ஒரு ஃபிராக்ஷனல் பைனரி நம்பரை எப்படி டெசிமலுக்கு மாத்தணும்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா இது என்ன சொல்லுவோம் தமிழ்ல மிதப்பு புள்ளி இருநிலை எண்களை 11 நிலை எண்ணாக மாற்றுதல் சொல்லி நம்ம தமிழ்ல பார்க்கறோம் இதுதான் இது சிம்பிள் தான் இது நீ ஈஸியா புரிஞ்சிங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம் இது வேற எதுவுமே கஷ்டம் இல்லை பேசிக்கா ஒரு மல்டிப்ளிகேஷன் ஒரு அரித்மெட்டிக் தெரிஞ்சாலே போதும் அடிஷனும் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சாலே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா இந்த நம்பர்ஸ் வர ப்ராப்ளமே எல்லா ப்ராப்ளத்தையும் என்ன பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேவா இல்லை எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க சரியா ஃபோன் பண்ணி கேளுங்க இது வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த மெத்தட்ஸ் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா இப்போ என்னென்ன கன்வர்ஷனுக்கு என்னென்ன மெத்தடு நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்து ஈஸியாக நம்ம மாற்ற முடியும் சரிங்களா ஏன்னா ஒவ்வொருத்தங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க இது பைனரி டு சரி பைனரி டு டெசிமலுக்கு என்ன மெத்தட்னு தெரியாது பைனரி டு டெசிமல்னா என்னது எப்போ கேட்டால் நம்ம என்ன செய்யணும் பைனரி கொடுத்து எந்த நம்பராக இருக்கட்டும் பைனரியாக இருக்கட்டும் டெசிமலாக இருக்கட்டும் ஆக்டலாக இருக்கட்டும் ஹெக்ஸாடெசிமல் இந்த 4 நம்பர் கொடுத்து டெசிமல் கேட்டாங்கனாலே என்ன பண்ணணும் பவர் மெத்தடு தான் சரியா அதே மாதிரி ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்து அந்த டெசிமலை பைனரிக்கோ ஆக்டலுக்கோ ஹெக்ஸாடெசிமலுக்கோ மாற்றச்சுனாங்கன்னா என்னது எல்சிஎம் மெத்தட் தான் சொல்லி நம்ம எப்போ கேட்டாலும் சொல்லிடுறோம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த கிளாஸில் ஆக்டல் டு பைனரி பைனரி டு ஆக்டல் வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் சரிங்களா ஓகேவா ஓகேப்பா தேங்க்யூ